இக்கிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லாஸ்ட் டாபிக். அது வந்து எபிலாக். அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னென்ன இக்கிகையில் பார்த்தோம் அப்படின்றத வந்துட்டு ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போகிறோம். இக்கிகையில் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம், நம்மளை வந்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கணும். நம்ம வந்து பெட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கணும். ஸோ காலையில் எழுந்து நம்ம பெட்டை விட்டு எழுந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்துட்டு நம்மளை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்லோவாக எடுக்கணும். ஒரு கோல் செட் பண்ணுறேன்னா, நான் அதை வந்து ஒரே நாளில் எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கணும்னு நினைக்க தேவையில்ல. சில டைம் வந்துட்டு மெதுவாக கூட நம்மளால் க்ரோவில் செட் பண்ண முடியும். ரொம்ப தூரம் இருக்கும் கோல்லேருந்து, நம்ம வருத்தப்படவே கூடாது. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போவுமே 80%க்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஃபுல்லாக நம்ம டம்மியில் நம்ம வயிறல் முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நம்மளோட வாழ்க்கை வந்து நிறைய நாளுக்கு வாழணும்னா அது கஷ்டம். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கணும். அது ஒரே ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. நிறையா ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கணும். எல்லாரோடையுமே பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கணும். எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த பர்த்டேலேருந்து நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே நம்ம யோசிக்கணும், நம்ம வந்துட்டு நம்மளை வந்து நம்ம ஷேப்புக்கு பாடியை கொண்டு வரோன்னு. அதனால் என்ன பண்ணணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்மோனல் ரிலீஸ் ஆகும். அதுலேருந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஸ்மைல். எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். எல்லா டைமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா. ரீகனெக்ட் வித் நேச்சர். நம்ம வந்து நம்ம வந்து இயற்கையோடு இணைஞ்சிருக்கணும். இயற்கையை வந்து நம்ம எப்போயுமே வந்து இயற்கையை ரசிக்கணும். இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆள் மனசுலேருந்து நம்ம வந்துட்டு இயற்கைக்கு நன்றி சொல்கிறப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறமா நன்றி உணர்வோடு இருக்கணும். நம்ம வந்து நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் மூச்சு காற்றுக்கு நன்றி சொல்லணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லணும். நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும். அதை தான் நம்ம கிராட்டிடியூட் ப்ராக்டிஸில் எவ்ரிடே பார்க்குறோம். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எல்லா புக்லேயும் அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றதை பற்றி யோசிக்கக்கூடாது. முன்னாடி என்ன நடந்ததுன்னு பற்றியும் யோசிக்கக்கூடாது. முன்னாடி நடந்ததை நம்ம எரேஸ் பண்ணிடணும். இனிமேல் நடக்க போகிறத பற்றி நம்ம யோசித்து பயப்படவும் கூடாது. இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ இக்கிகை. ஒரு பேஷனை கண்டுபிடிச்சி அதிலே போயிட்டு நம்ம வேலை பார்க்கணும்னு நினைக்கணும். அதிலே தான் நம்ம இருக்கணும். சில டைம் வந்து நம்ம பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். எதை தான் போயிட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம லைஃபே போகிற மாதிரி ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தோணும். பட் நம்ம இருக்கிற டைமை வந்து ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணாலே நம்மளோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆத்தர் வந்து நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் புக்கு படித்ததுக்கு. ஆத்தர் பேர் என்னென்னா ஹெக்டர் கேசியா அண்ட் ஃப்ரான்செக் மிரால்ஸ். ஸோ இந்த அழகான புக்கை நம்ம முடிச்சிருக்கோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை வந்து ப்ரைவேட் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.